இன்றைய தினம் வவுனியா சாலை பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. நடைபெறுகின்ற போராட்டத்தின்பால் பாதிக்கப்படுகிற பாடசாலை மாணவர்கள், பொதுமக்கள், அரசு உத்தியோகத்தர்கள் அனைவரிடம் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு, எங்களுக்கான பாதுகாப்பில்லாத காரணத்தாலும், எங்களுக்கு எதிராக நடக்கின்ற உயிர் அச்சுறுத்தல் போன்ற காரணத்தினாலும் எங்களால் தொடர்ந்து சேவையை செய்ய முடியாத கட்டத்தில் வலுக்கட்டாயமாக தள்ளப்பட்டிருக்கின்றோம். இது இன்றைய தொடர்ச்சியாக இலங்கை போக்குவரத்து சபை எந்த டிப்போவாக இருந்தாலும் சரி, குறிப்பாக வவுனியா டிப்போ நெடுங்காலமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்படும் போது சட்ட ரீதியாக போலீசார் அணுகி போலீசார் மூலமாக எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்று பார்த்துக்கொண்டு நாங்கள் செல்வோம். ஆனால் அப்படி போய்கொண்டிருக்கிற நேரத்தில் எங்களுக்கு சமாதானப்படுத்தி எங்களோட பிரச்சனையை முட்டுப்புள்ளி வைக்காமல் போன காரணத்தால் நேற்றைய தினம் எங்களது பேருந்து நிலையம் என்றது பொதுமக்களிட ஒரு அத்தியாவசிய சேவையான இடம். பல பொதுமக்கள் வந்து போகிற இடம். பொதுமக்களின் பாதுகாப்பு எங்களோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலுக்கு அமையும் வகையில் தனியார் குழுவைச் சேர்ந்த ஒருவரால் வாள் கொண்டு எங்களது தொழிலாளர் தாக்கப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் பொதுமக்கள் வந்த இடத்திலிருந்து பொதுமக்கள் எல்லாம் பயந்து ஒரு குழப்பமான நிலைமை உருவாக்கி எவ்வாறான துணிவில் எவ்வாறான நிலைமையில ஒரு வாள் கொண்டு வந்து வெட்டுற அளவுக்கு இன்றைய நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். எங்களது வேலையை செய்ய விடாமல் எங்களது பாதுகாப்புக்கு உயிரச்சத்தில் தந்து இன்று ஒருவர் எங்களது சாலையை சேர்ந்த காப்பலர் ஒருவர் இன்று வரைக்கும் வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டிருக்கார். இன்னொருவர் காயத்தோட வைத்தியசாலை செல்ல முடியாத நிலைமையில் அவர் ஒருவர் இருக்கின்றார். ஆகவே எங்களுக்கான பாதுகாப்பு இன்று வரைக்கும் கிடைக்கப்படவில்லை. இதுக்கான முடிவும் இன்னும் எங்களுக்கு தீர்க்கமாக முடிய வரவில்லை. இந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல் மூலமாக நாங்கள் எங்களது கடமையை சீராக செய்ய முடியாது. எங்களுக்கான சீரான பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் தான் நாங்கள் எங்களது சேவையை செயலாற்ற முடியும். இந்த நிலைமை தொடரும் என்று சொன்னால் ஏனைய சாலைகளும் அடுத்த கட்டத்தில் பணிப்புற போராட்டத்துடன் எங்களோட இணைவார்கள் என்று உறுதியாக கூறுகின்றோம்.